பொங்கல் ஸ்பெஷல் ஃபுட் ரேட்டிங்ஸ். வெள்ளை சாதம் 10 அவுட் ஆஃப் 10. வெள்ளை சாதம்னாலே எல்லாம் ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழை பணக்காரங்கிற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் சாப்பிடக்கூடிய எளிமையான உணவு வெள்ளை சாதம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். குளூட்டன் சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கோதுமை சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது, சிறுதானியம்லாம் சாப்பிடுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் செரிக்க மாட்டேங்குது, சாதம் சாப்பிட்டா மட்டும்தான் செரிக்குது அப்படிங்கிற கட் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்குலாம் ஐடியல் ஃபுட் வெள்ளை சாதம் தான். ஃபேட் லாஸ் பண்ணணும், வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வெள்ளை சாதம் சாப்பிட்டாலே முடியாது அப்படிங்கிற ஒரு டேபு இருக்குது. வெள்ளை சாதம் சாப்பிட்டாலும் வெயிட் மெயின்டைன் பண்ண முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். டெய்லி மதியானம் வெள்ளை சாதம் தான் சாப்பிட்றேன், ஆனால் வெயிட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் வெள்ளை சாதத்தை அளவோட சாப்பிட்டுட்டு அது கூட ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ், அதாவது புரதச்சத்தும் நார் சத்தும் நம்ம நிறையா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் ஸ்பைக் ஆகிறது, அதாவது சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறத குறைக்க முடியும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் விளக்கம், நார் சத்து நம்ம வயிற்றுல போய் ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது, விஸ்கோசிட்டி கிரியேட் பண்ணிடுது. அதனால சாதத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அந்த இன்டெஸ்டினல் பேரியரை கிராஸ் பண்ணி பிளட்ல கலக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அமிலேஸ் அப்படிங்கிற டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் அந்த ஃபைபர்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிற ஜெல்லை தாண்டி ஸ்டார்ச் ரீச் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால சுகர் சடனாக ஏறாது, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ரிலீஸ் ஆகும். சப்பாத்திக்கும் 10 அவுட் ஆஃப் 10 தான். கடுமையாக வேலை செய்கிற நம்ம வடக்கு நண்பர்கள்லாம் சப்பாத்தி ரொட்டியை தான் 3 நேரமும் சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு பவுல் சாதத்துலையும் 2 சப்பாத்திலையும் சேம் கலோரிஸ் தான் இருக்குது. ஆனால் ஒரு சப்பாத்தியில் நமக்கு 3 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது, 3 கிராம் ஃபைபர்ஸ் கிடைக்குது. வெறும் கோதுமையை மட்டுமே யூஸ் பண்ணி சப்பாத்தி மாவு செய்யாமல் கோதுமை, கம்பு, கருப்பு கொண்டக்கடலை, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி மல்டி கிரெயின் சப்பாத்தி, சிறுதானிய சப்பாத்தியை செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லது. இட்லிக்கும் 10 அவுட் ஆஃப் 10 தான். இட்லி மாதிரி ஒரு பெஸ்ட் கம்ஃபர்ட் ஃபுட் நம்ம பார்க்க முடியாது. குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இந்த மாவு நம்ம நல்லா புளிக்க வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணுறதுனால அதில் ப்ரீபயாட்டிக்ஸ் நிறையா இருக்குது. ப்ரீபயாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ப்ரோபயாட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியா வளர்கிறதுக்கு தூண்டுகோலாக இருக்கிறது தான் ப்ரீபயாட்டிக்ஸ். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க குதிரவாளி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, அதோட வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ், உளுந்தில் இருக்கக்கூடிய புரதம் இதெல்லாம் சேரும் பொழுது இட்லி நமக்கு ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக கிடைக்குது. புளிசாதம், புளிசாதத்துக்கும் 10 அவுட் ஆஃப் 10 தான். ஏன்னா புளிசாதம்ங்கிறதெல்லாம் ஒரு எமோஷன். நம்ம ஃபேமிலியோட வெளியில் போகிறோம், காணும் பொங்கலுக்குலாம் போகிறோம் அப்படின்னா புளிசாதத்தை செஞ்சு பேக் பண்ணிட்டு தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்து மொத்தமாக சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு அருமையான ஃபீலிங், அதெல்லாம் ஒரு குட் மெமரிஸ். புளிசாதத்துலேயே நம்ம நிலக்கடலை சேர்க்கறதுனால ஃபேட் கண்டென்ட்டும் கிடைக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் கிடைக்குது. எல்லா நாளும் சாப்பிட போகிறோம், எனக்காக தானே சாப்பிட போகிறோம். ஸோ எந்த உணவையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட்டு அது கம்மியாக மார்க் போடுற உரிமை நமக்கு கிடையாது. ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம சாப்பாட்டையே கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நமக்கு 3 நேரமும் சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு நன்றி கடனோடு இருக்கணும். வி ஹாவ் டு பி கிரேட்ஃபுல் அண்ட் கிராட்டிடியூட். அதுவும் இன்றைக்கி பொங்கல் வேறு, நம்ம சோத்தில் கை வைக்கணும் அப்படின்னா சேத்துல கால் வச்சு உழைக்கிற விவசாயிகளுக்கு நன்றி சொல்லிட்டு உழவர் திருநாளாம் பொங்கலை நம்ம சந்தோஷமாக கொண்டாடுவோம். அடுத்த முக்கியமான கேள்வி, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பொங்கல் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? பொங்கல் கொஞ்சமாக அளவாக சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. வருஷத்தில் ஒரு நாள் சாப்பிட்றதுனால குற்ற உணர்வோடலாம் சாப்பிடாதீங்க. குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக அளவாக கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா தப்பு கிடையாது. அதுவும் அந்த பொங்கலோட சேர்த்து சாம்பார் வைக்கிறோம் பாருங்கள், சாம்பாரில் இருக்கக்கூடிய பச்சை பட்டாணி, மொச்சக்காய், பீன்ஸ், அவரைக்காய் இதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஃபைபர்ஸ் கிடைச்சிருது. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபைபர்ஸ் உள்ளே சேர்ந்துச்சுன்னா சுகர் ஸ்பைக் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுது. உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.